சென்னை திருவொற்றியூரில் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவிக்க தமிழிசை சென்ற நிலையில் அதற்கு விசிகவினர் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள். இதனால் இரு தரப்புக்கும் இடையே வாக்குவாதம் முற்றியிருக்கிறது. விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் பிரபு. விவரங்களை வழங்கலாம். வணக்கம். சென்னை திருவொற்றியூர் டோல்கேட் பகுதியில் உள்ள அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவிக்க தனது கட்சி ஆதரவாளர்கள் வந்த தமிழிசைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக விடுதலை சிறுத்தை கட்சிகளை சார்ந்தவர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அம்பேத்கரின் 61ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு திருவொற்றியூர் டோல்கேட் பகுதியில் அமைந்துள்ள அவருடைய முழு உருவ சிலைக்கு முன்னதாக அந்த பகுதிக்கு விடுதலை சிறுத்தை கட்சியை சேர்ந்த தொண்டர்கள் மேலதாளங்களோடு அங்கு அவருக்கு மாலை அணிவித்து கோஷங்களில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது திருவொற்றியூர் கோவில் தியாகராஜ சுவாமி வடிவுடையம்மன் கோவிலுக்கு ஆதிபுரீஸ்வரை கவசமின்றி காட்சியளிக்கக்கூடிய ஆதிபுரீஸ்வரை காணுவதற்காக பாஜகவின் மூத்த தலைவரும் முன்னாள் ஆளுநருமான தமிழிசை சவுந்தரராஜன் வருகை தந்தார். அதன் பின்பு டோல்கேட் பகுதியில் அமைந்துள்ள அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவிக்க வந்திருந்தார். அதே நேரத்தில் விடுதலை சிறுத்தை கட்சியினரும் மாலை அணிவித்திருந்தனர். இந்த நிலையில் பாஜகவினர் தங்களுடைய கொடிகளை சிலையின் அருகே, அம்பேத்கரின் முழு உருவ சிலையின் அருகே எடுத்துச் செல்ல வேண்டாம் என்று கூறியதாக தெரிகிறது. இதனால் மேலும் மதவாத சக்திகள் குறித்து கோஷங்களை விசிகவினர் எழுப்பியிருந்த நிலையில் இரு தரப்பினரும், அதாவது பாஜகவிற்கும் விசிகவினருக்கும் போலீசார் முன்னிலேயே வாக்குவாதம் ஏற்பட்டது. பின்னர் தமிழிசை சவுந்தரராஜன் பேச்சுவார்த்தை நடத்திய பின்பு கொடிகள் இல்லாமல், அவர்களுடைய கட்சி கொடிகள் இல்லாமல் அம்பேத்கரின் சிலைக்கு சென்று மாலை அணிவிக்கக்கூடிய ஒரு சம்பவமானது நடைபெற்றது. இரு தரப்பினரும் சாலையில் மாறி மாறி போலீசார் முன்னிலையிலேயே வாக்குவாதத்தில் ஈடுபட்டது அங்கே பெரும் பரபரப்பை ஏற்பட்டது.